காந்தியை போற்றுவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு முத்துப்பட்டர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற பொறியாளர் திரு ரவி அவர்களே, பக்கத்திலே இருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியிலே இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து உங்கள் பார்வைக்காக வைத்திருப்பவர் காந்தி மியூசியத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக உங்களிடையே உரையாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்ற சிவகுமார், ராஜாராம், ராதாசங்கர் போன்றவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பிற ஆளுமைகளே, இங்கு இந்த நூலகத்திலே திரளாக வந்து பார்வையாளராக அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நூலகத்தில் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கும் பொழுது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நூலகத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த நூலகத்துக்கு நான் வருவது இது 3வது முறை. முதல் 2 முறை பார்வையாளராக நான் வந்தேன். 2000 ஆண்டில் குற்றாலத்தில் ஒரு கவிதை பட்டறை நடந்தது. அந்த கவிதை பட்டறைக்கு நான் வந்திருந்தப்போ அதை முடித்து கொண்டு என்னுடைய நண்பர் அங்கே இருந்தார், தர்மராஜன், ஒரு பெரிய வாசகர். அவர் இந்த நூலகத்தை பற்றி அவர் தான் முதலாக சொன்னார். இப்படி ஒரு நூலகம் இருக்குது, நீங்கள் முக்கியமான நூலகம், நீங்கள் அதை அவசியம் பார்க்கணும் அப்படின்னார். அவர் தான் என்னை அழைச்சி வந்து இந்த நூலகத்தை காட்டினார். நூலகம் என்பது கிட்டத்தட்ட எனக்கு கோயில் மாதிரி. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தான் நான் என்னுடைய அனுபவங்களை நான் விரிவாக்கி கொண்டேன். என்னுடைய பால்ய வயதிலிருந்தே நூலகங்கள் எனக்கு இன்னொரு வீடு மாதிரி இருந்தது. என்னுடைய ஓய்வு பொழுதுகளை 3/4 பங்கு நான் நூலகத்தில் தான் கழித்தேன். அதனால் எந்த நூலகமாக இருந்தாலும் அது உள்ளே போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து படிக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு அந்த நண்பர் தர்மராஜன் இங்கே அழைச்சிட்டு வந்தார். அப்போ ஒரு அரை மணி நேரம் இந்த நூலகத்தில் உட்காந்து நான் படிச்சுட்டு போயிருக்கேன். போன ஆண்டு நான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தேன் ராஜபாளையத்தில். அப்போ மறுபடியும் இங்கே பக்கத்தில் நூலகம் இருக்குது, பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ராஜாராம் தான் என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தார். இப்போ இந்த நூலகத்தில் நான் வந்திருக்கிறது 3வது முறை. நண்பர்களே, இந்த பென்னிங்டன் நூலகம் திறக்கப்பட்டு 150 ஆண்டுகளாக இயங்கி கொண்டு வந்திருக்கிறது. இதே பென்னிங்டன் நூலகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் கலை இலக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு இலக்கிய அமைப்பு தொடங்கப்பட்டு மாதம் இங்கே கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தை நடத்தினவர் காந்தியவாதியான திருமலை என்கிறவர். அந்த திருமலை என்பவர் தான் முதலாக பென்னிங்டன் நூலகத்தில் ஒரு இலக்கிய கூட்டத்தை நடத்த முடியும், அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம் என்கிற ஒரு முதல் அடிக்கல்லை எடுத்து வச்சவர் அந்த திருமலை அவங்க. அதுக்கு முன்னால் அவர் எப்படி காந்தியவாதியானார் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஊரில் தோத்தாத்ரி தெய்வநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமானுஜ பக்தர் இருந்தார். அவர் ராமானுஜ பக்தர் என்பதாலேயே அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய பார்வை அவருக்கு இயல்பாகவே கைவந்திருந்தது. அவருடைய மனசில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை கொண்டவர். தீண்டாமைய கொள்கையை முழுக்க உதறியவர். அனைவரோடும் சிநேக பாவத்தோடு பழகியவர். கதரை விரும்பி அணிபவர். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் இருந்தவங்க எல்லாருமே கதரணிய வைத்தவர். இன்றைக்கி தேதி 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 நாம் இருக்கோம். சரியாக 98 வருஷத்துக்கு முன்னால் 1927 இதே அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி காந்தியடிகள் ராஜபாளையத்துக்கு வந்திருந்தார். அந்த ராஜபாளையத்துக்கு காந்தி வந்திருக்கும் பொழுது
பார்க்காம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து தோத்தாத்திரி தெய்வநாயகம் கிளம்பி போனார். போகும்பொழுது தன்னுடைய 7 வயசு மகன் திருமலை, 7 வயசாக இருந்த திருமலையும் தன்னோட அழைச்சிக்கிட்டு போனார். அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு காந்தியை காட்டுறார், காந்தியை பார்க்குறார். 7 வயசு பிள்ளைக்கு பெருசாக ஒன்றும் விவரம் தெரியாது. ஆனாலும் அந்த காந்தியினுடைய முகத்தை பார்த்த உடனே அவர் மனசில் ஏதோ ஒரு மலர்ச்சி, மாற்றம், அவர் அறியாமையே ஒரு ரசாயன மாற்றம் அவருடைய உடம்புக்குள்ளே இறங்கிடுச்சு. தோத்தாத்திரி தெய்வநாயகம் கடைசி வரைக்கும் காந்தியடிகளுடைய பாதையில் வழுவாமல் அதே விதமாக வாழ்ந்தார். திருமலை அதை அவருடைய அடியொற்றி அப்பாவுக்கேற்ற பிள்ளையாகவே அவரும் தன்னை ஒரு காந்திய பக்தனாகவே கருதி கொண்டு வாழ்ந்தார். கல்லூரியில் படிக்கும்பொழுது அவருக்கு ஒரு ஆங்கில பேராசிரியர் இருந்தார், சீனிவாசராகவன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பேராசிரியர். மிக முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆங்கில பேராசிரியரில் அவரும் ஒருவர். அவரை போலவே பாளையங்கோட்டை பக்கத்தில் ஒரு நீதிபதி இருந்தார், எஸ் மகராஜன் அப்படிங்கிறார். அவங்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாசகர்கள், காவிய வாசகர்கள் அவங்கெல்லாம். அந்த மகராஜனுடையும் சீனிவாசராகவனுடையும் மாணவராக இருந்த திருமலைக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்பின் வழியாக குற்றாலத்தில் இருந்த டிகேசி என்கிற ரசிகமணியை அவர்கள் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுடைய நட்பு வட்டம் பெருசானது. ரசிகமணி அப்போ வட்டத்தொட்டிங்கிற பேரில் வாசகர்கள் தன்னுடைய வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய எண்ணம் போலவே நினைக்கக்கூடிய மற்ற நண்பர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு படித்ததை பற்றி பகிர்ந்து கொள்கிற ஒரு அமைப்பாக வட்டத்தொட்டியை உருவாக்கினார். அதை பார்த்து கொண்டிருந்த திருமலை அவர்கள் அதே போல் ஒரு அமைப்பை நம்ம திருவில்லிபுத்தூரில் உண்டாக்கணும் அப்படின்னு நினச்சி உருவாக்கினது தான் கலை இலக்கிய கழகம். அந்த கலை இலக்கிய கழகம் தொடங்கப்பட்ட இடம்தான் பென்னிங்டன் நூலகம். அப்படி ஒரு மாபெரும் மனிதனாகிய திருமலை ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கிய அமைப்பான ஒரு கலை இலக்கிய கழகத்தை தொடங்கிய இந்த இடத்துல நின்று கொண்டு நான் பேசுவதை நினைக்கும் பொழுது எனக்கு பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இப்படி திருமலை போல ஏராளமானவர்கள், நூற்றுக்கணக்காக அல்ல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் காந்திய கொள்கைகளால் கவரப்பட்டு அவருடைய கொள்கைகளை விரிவாக பரப்புகிறவர்களாக மாறினார்கள். அவர் எந்த அளவுக்கு காந்திய கொள்கையில் ஈடுபட்டு பரப்பினார் என்றால், இப்போ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இருக்குது இல்லையா? இதெல்லாம் இந்த கான்செப்டே இல்லாத ஒரு காலகட்டத்தை நினச்சி பாருங்கள். ஒரு படிப்பை அஞ்சல் வழியாக படிக்க முடியும் அப்படிங்கிற சாத்தியம் இப்போ இருக்குது. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் காந்திய கொள்கைகளை அஞ்சல் வழி கல்வி வழியாக அனைவரையும் படிக்க வைக்க முடியுங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சதே திருமலை தான். அது கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அவர் அந்த வழியாக மாவட்டந்தோறும் பல மாணவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு தேர்வு வைத்து அந்த தேர்வுகளை அவர்கள் தேர்ச்சி பெற்று அவர்கள் மிகப்பெரிய பதவிகளை அடைந்தார்கள். அப்படி காந்திய கல்விகளை வழியாக பல பட்டதாரிகளை, பல மாணவர்களை, மாணவிகளை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உருவாக்கினார். காந்தி கல்வி நிலையம் என்கிற பெயரில் ஒரு தக்கர் பாபா வித்யாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையத்தில் உருவாக்கினதில் அது தொடர்ந்து வெற்றிகரமாக இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு ஒரு தன்னைத்தானே உரமாக மாற்றிக்கொண்டார்கள் ஒருவர் திருமலை. அவர் இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பிறகு அவர் இந்த ஊரில் நகராட்சி துணைத் தலைவராக இருந்து இந்த ஊருக்கு அவர் பணியாற்றியிருக்கிறார். பிறகுதான் அவர் சென்னைக்கு போகிறார். காந்தியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன, அவரை பற்றி வெளிவந்த புத்தகங்கள் இருக்கின்றன. அவர்களையெல்லாம் நீங்கள் தேடி படிக்க வேண்டும். இன்றைக்கு ஒன்றும் அது தேடினா கிடைக்காத ஒரு பெரிய அரிய பொருள் அல்ல. இன்றைக்கி எல்லா கடையிலையும் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் தான் 4 புஸ்தகம், முக்கியமான புஸ்தகம்.
சத்திய சோதனை, தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம், இந்திய சுயராஜ்யம் எல்லாமே கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் தான். அதை நீங்கள் அவசியமாக அதை வாங்கி படிக்கணும். அதை படிக்கும் பொழுது ஒரு 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 இளம் பருவத்தை சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு பாலகன், அவன் மெல்ல 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 எப்படி ஒரு பெரிய ஒரு மகத்தான உலக ஆளுமையாக உருவாகிறான் என்கிற வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த புகைப்பட கண்காட்சியில் இருக்கக்கூடிய படங்களை நீங்கள் பார்த்தால் ஒரு படமுமே ஒரு 300 பக்கம் 400 பக்கம் அளவு புத்தகத்தினுடைய சாரத்தை தான் அவர்கள் புகைப்படமாக இங்கே வைத்திருக்கிறார்கள். ஒரு 50 புகைப்படங்கள் இங்கே இருக்கிறதுன்னா அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 20,000 பக்கம் கொண்ட புத்தகங்களை படிக்கிறதுக்கு இணையான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கண்காட்சியில் இந்த படங்களை வேகமாக நான் பார்த்துக்கிட்டு வரும்பொழுது இந்த படங்களில் பல படங்கள் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஹிந்து பத்திரிகை ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. 1969 அவங்க ஒரு சிறப்பு வெளியீடு ஒன்று வெளியிட்டாங்க. காந்தியினுடைய 100ஆண்டு நினைவாக ஒரு ஒரு அவங்களுடைய தினசரி பத்திரிகையை முழுக்க காந்தியை பற்றிய கட்டுரைகள், அவருடைய படங்கள் அப்படின்னு ஒரு சப்ளிமெண்ட்ரியோட அந்த அந்த பத்திரிகையை அவங்க வெளியிட்டிருந்தாங்க. 8 8 16 பக்கம். அந்த 16 பக்கத்தில் இந்த படங்கள் எல்லாமே இருக்குது. இதில் ஒரு பாதி படங்கள் அந்த படத்தில் இருக்குது. அவங்க என்ன வெளியிட்டிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் 1969 இப்படி ஒரு பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டோம். அதை இப்போ இந்த அக்டோபர் 2 காந்தியினுடைய நினைவாக அதை ஒரு மறுபதிப்பு பண்ணியிருக்கோம். அதை வாசகர்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன விளம்பரம் தான். அந்த விளம்பரத்துக்கு கீழே ஒரு QR கோடு இருந்தது. இந்த புத்தகத்துக்கு இந்த பத்திரிகையை நீங்கள் படிக்கணும்னா இந்த QR கோடில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி வருவோம்னாங்க. நான் அதை முதல்ல புத்தகம்னு நினச்சிட்டேன். அப்புறம் அதில் ஏதோ 400 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சரி, அதை போய் அந்த QR கோடில் திறந்தால் அது ஸ்விக்கி ஆப்புக்கு போகுது. ஸ்விக்கி ஆப்பில் ஏன் புத்தகம் விற்கிறாங்க தெரியலையே அப்படின்னு பார்த்தா அவங்க அதை ஸ்பான்சர், அவங்க ஸ்விக்கி. அவன் 150 ரூபா எனக்கு தள்ளுபடி கொடுத்தான். நீங்கள் அதில் வாங்கிறதுனால எனக்கு 150 ரூபா தள்ளுபடி கொடுத்து 400 ரூபா விலை உள்ள பத்திரிகை 250 ரூபா கட்டினா போதும்னா 250 ரூபா நான் கட்டிட்டு நான் ஒரு காஃபி போட்டு காஃபி குடித்தேன். காஃபி குடித்து முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த பத்திரிகையே வீட்டுக்கு வந்துடுச்சு. கொண்டு வீட்டில் வெளியில் பெல் அடித்து அந்த பத்திரிகையை வச்ச பையை கொண்டு அந்த ஸ்விக்கிக்காரர் என்கிட்ட கொடுத்துட்டார். இந்த தொழில்நுட்பம் செய்யக்கூடிய மாயம் பாருங்கள். நான் அந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்த 10வது நிமிஷம் எனக்கு அந்த மொத்த பத்திரிகையே என் கைக்கு வந்துடுச்சு. அந்த 16 பக்கம் கொண்ட அந்த சிறப்பு பத்திரிகையில் 1969 அந்த பத்திரிகையில் இந்த படங்களில் பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் அந்த பத்திரிகையில் இருக்குது. அவ்வளவு அதை பார்க்க வரலாறு பின்னோக்கி என் மனசுக்குள்ளே நகர்ற மாதிரி இருந்தது. ஒன்றுக்கு ஒரு படத்துக்கு பின்னாலும் ஒரு வரலாறு அடங்கியிருக்கு, ஒரு கதை அடங்கியிருக்கு. அவர்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அதை ஒரு நாள் முழுக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை என்று நான் நினைக்கிறது முக்கியமாக ஒரு 5-6 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வேலையில் பெருசு சின்னது, உயர்வானது தாழ்வானது அப்படிங்கிற எந்த பேதமும் கிடையாது. இது நாம் காந்திகிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை. என்னுடைய தகுதி பெரியது, நான் என்னுடைய தகுதிக்கான வேலையை மட்டும்தான் செய்வேன், என்னுடைய தகுதிக்கு குறைவான வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நாம் என்றைக்கும் கருத்தில் எடுத்துக்கொள்ளவே கூடாது. எல்லா வேலையும் சமமானது தான். எல்லா வேலைக்கும் ஒரு உரிய முக்கியத்துவம் இருக்குது. எல்லா வேலையும் நம்ம ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் காந்திகிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய இளம்பருவத்தினருக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். அவருடைய வாழ்க்கையிலிருந்தே நான் ஒரு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து லண்டன் போகிறார். லண்டனில் ஒரு அமைச்சரை அவர் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. லண்டனுக்கு அங்கே போயிருக்கார். லண்டன் போகும்பொழுது லண்டனில் இந்திய மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதி இருக்குது. இந்தியாவிலேருந்து லண்டனுக்கு படிக்க போகிற மாணவர்கள் தங்கியிருந்த ஒரு விடுதி. அந்த விடுதி இருந்த மாணவர்கள் காந்தி தம்மிடையே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ அந்த மாணவர்களுடைய பிரதிநிதியாக இருந்தவர் சாவர்கர். அப்போ அவர் அங்கே அவர் மாணவர் தலைவர் மாதிரி. அவர் போய் அவரை கூப்பிடுறாரு, நீங்கள் எங்கள்கிட்ட வந்து உரையாற்றணும் அப்படிங்கிறார். அவர் காந்தி, சரி நான் வரேன். அவர் மாணவர், இவர் அவரை விட இன்னும் ஒரு 20 வயசு பெரியவராக இருப்பார். நான் வரேன் அப்படிங்கிறார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்னன்னா, நீங்கள் சமைக்கக்கூடிய விருந்து வெஜிடேரியன் விருந்தாக இருக்கணும். அதுதான் முதல் நிபந்தனை. ரெண்டாவது, குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். இது ரெண்டாவது நிபந்தனை. இந்த 2 நிபந்தனைக்கும் நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் வரேன் அப்படிங்கிறார். சரி வாங்க அப்படிங்க, நாங்கள் அதே போல் செய்கிறோம். சாவர்கர் வந்து தன்னுடைய விடுதிக்கு வந்து மாணவர்கிட்டெல்லாம் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி இருக்குது, இப்படி வராரு, நீங்கள்லாம் நம்ம சரி செய்யலாம், அப்படியே செய்யலாம் அப்படிங்க. அன்றைக்கி குறிப்பிட்ட நிகழ்ச்சி அன்றைக்கி நடக்க போகுது, விருந்து அன்றைக்கி நடக்க போகுது. விருந்து ஏன்னா அது வரைக்கும் விருந்துன்னு சொன்னால் லண்டன் விருந்து என்னென்னா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுவாங்க, ஹோட்டல்லேருந்து வரும், அப்படியே சமைச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு டேபிளில் வச்சு சாப்பிட்டுட்டு பேசிட்டு போவாங்க. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. நீங்களே சமைக்கணும், சமைச்சு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு செய்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்கிறார். இது சொல்லிட்டார். அன்றைக்கி நிகழ்ச்சி நடக்க போகுது, அன்றைக்கி விருந்து நடக்கணும். காந்தி என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி பாவம் இந்த சின்ன பசங்களை நம்ம போய் நீங்களே சமைக்கணும், நீங்களே காய்கறியெல்லாம் வெட்டி செய்யணும்னு வேறு சொல்லிட்டோம். இவங்களுக்கு பழக்கம் இல்லாதவங்க, இவங்க என்ன செய்கிறாங்களோ தெரியாது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சொன்ன நேரத்துக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாலே போயிடுறாரு. 1.5 மணி நேரம் முன்னாலே போய் அந்த கூட்டத்துக்கு போயிடுறாரு. அவங்க அங்கே வெளியில் யாரும் இல்லை, அவரை வான்னு சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, போன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. இவர் நேராக உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனால் அங்கே எல்லாம் உண்மையிலே வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு 4-5 பேர் உட்காந்து காய்கறி வெட்டுறாங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்க சமையல் வேலை நடக்குது, இன்னொரு இடத்துல இந்த வேலை நடக்குது. அப்போ வேலை செஞ்சுறதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் போய் ஆத்மார்த்தமாக அவங்க கூட இருந்து அவரும் வேலை செய்கிறார். ஆனால் மாணவர்களுக்கு இவர் யாருன்னே தெரியாது, இவருடைய முகமே பழக்கம் கிடையாது. அவருக்கு இவங்க மாணவர்கள்னே தெரியுது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஏதோ மண்டபத்துக்காரர் நமக்கு அசிஸ்ட் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட எல்லா வேலையும் வாங்குகிறாங்க. ஒரு பெரிய காயாக இருக்கும், அந்த காயை கொடுத்து பெரியவரை இதை கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே சமையல் வேலை நடந்த உடனே இந்த மாதிரி சேர் டேபிள்லாம் நகர்த்தி போடணும். அப்போ இவரை தான் கூப்பிட்டு டேபிளை இப்படி போடுங்க, அப்படி போடுங்க, சேர் இப்படி போடுங்க அப்படின்னு காந்திகிட்டே வேலை வாங்குறாங்க. காந்தி அமைதியாக எல்லா வேலையும் செய்கிறார். காய்கறி வெட்ட சொல்கிறார், வெட்டுறாரு. செய்வரை நகர்த்த சொல்கிறார், நகர்த்துறாரு. டேபிளை நகர்த்த சொல்கிறார், நகர்த்துறாரு. எல்லாமே செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் தான் சாவர்கர் வரார் உள்ளே. அப்போ தான் அவரை கூட்டது உள்ளே வரார். உள்ளே வந்து பார்த்தா இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவருக்கு திடீர்னு ஆகிடுது, சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட்டு சீஃப் கெஸ்ட்கிட்டே நம்ம வேலை வாங்கிட்டு இருக்காங்களே நினச்சி உள்ளே போய் அவரை யார் இவர்கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்காரோ அந்த வேலை வாங்கிட்டு இருக்கிறத கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு, என்னப்பா இப்படி பண்ணுற, இவர் தான்ப்பா சீஃப் கெஸ்ட், இவர் தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, இவரை தான் நம்ம கூப்பிட்ருக்கோம், இவரையே போய் மிரட்டி வேலை வாங்குறியே அப்படிங்கிறாரு. அவரு ஆடி போயிடுறாரு. உடனே வந்து அவர்கிட்ட சாரி எக்ஸ்கியூஸ் கேட்குறாரு. அவர் காந்தி சொல்கிறார், இல்லை இதில் எக்ஸ்கியூஸ் கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க, நான் தெரியாமல் நீங்கள் வெஜிடேரியன் செய்யணும், நீங்களே செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் பழகாதவங்க எப்படி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்யலான்னு தான் நான் வந்தேன், இதில் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார். நண்பர்களே, இது கதை இல்லை, இது உண்மையிலே நடந்த சம்பவம். இங்கே வேலை வாங்கினவர் யார் தெரியுமா? தமிழினுடைய முதல் சிறுகதை ஆசிரியரான வாவேசு ஐயர். வாவேசு ஐயர் தான் அவரை மிரட்டி வேலை வாங்கின ஒருத்தர். இதை பதிவு செய்தவர் யாருன்னா அவருடைய சகமானவராக இருந்த தீசேஸ்வ ராஜன், டிஎஸ்எஸ் ராஜன் என்று அழைக்கப்படுகிற தீசேஸ்வ ராஜன் வந்து இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்கிறார். ஏன் காந்தி அப்படி செய்யணும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவருடைய மனசில் இது பெரிய வேலை, இது சின்ன வேலை, இதை நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், இதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எதுவுமே இல்லை. வேலை என்பது பொது, அதை அனைவருமே செய்யலாம், அனைவரும் செய்யத்தக்கது தான். அந்த பார்வை நமக்கு வந்தால் தான் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரிவினைகளை நாம் கடக்க முடியும். அதுதான் முக்கியமானது.
இந்தியாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையே பிரிவினைகள் வேலை சார்ந்து அமைந்திருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை கடக்கிறதுக்கு அப்படி எந்த பிரிவினையும் வேலைகள் இடையிலே இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிங்கிறது மட்டும்தான். காந்தி இது ஏதோ லண்டனில் போய் செஞ்சாருன்னு நினைக்க வேண்டாம். அவர் லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாலே கோகலே இங்கே ஒரு பெரிய மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறார். அப்போ தென்னாப்பிரிக்க இந்தியர்களுடைய பிரச்சனையை இந்தியர்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்தில் ஒரு பேச்சாளராக பங்கெடுக்கிறதுக்காக காந்தி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார். கோகலேவும் பிற தலைவர்களும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இவர் அங்கே போய் அவரை சந்திக்க போகிறாரு. அந்த அறையில் சந்திச்சுட்டு வெளியில் வரும்பொழுது பார்த்தா ஒரே துர்நாற்றமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்க அந்த கழிப்பறைகள்லாம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. அவங்க போகிறாங்க, கழிப்பறையை பயன்படுத்துகிறாங்க, அப்படியே விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ தண்ணி விடாமையே கழுவாமையே அப்படியே வெளியில் வந்துடுறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த விதமான கூச்சி உணர்ச்சியும் இல்லை. விட்டுட்டு மறுபடியும் போய் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. காந்தி என்ன பண்ணுறாருன்னா, அவர் இது வெளியில் வந்த உடனே அந்த மூக்கு அடைப்புக்கு இது தாங்க முடியல. இவர் அங்கேருந்து போய் ஒரு பக்கெட்டில் தண்ணியையும் தொடப்பத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி விட்டு கழுவுறாரு. அவரை யாரும் அதை செய்யுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அவரால் அதை செய்யாமல் இருக்க முடியல. தன் கண் முன்னால் ஒரு துர்நாற்றமான ஒரு சூழலை வச்சுக்கிட்டு அதை சகிச்சுக்கிட்டு ஒரு ஓரமாக கூட்டம் நடத்துறதில் அவர் மனசு பிடிக்கவே இல்லை. அப்போ உடனே கோகலே பதற்றத்தோடு ஓடி வர்றார். காந்தி, மோகன்தாஸ் என்ன பண்ணுறீங்கன்ற. இல்லை, இது இவ்வளோ இதாக இருக்குது, இதுக்கிடையில் நம்ம எப்படி உட்காந்து பேசுகிறது, முதல்ல இதை சுத்தமாக்கிடுவோம், அப்புறமா பேசலாம் அப்படின்னு அந்த இடத்த முழுக்க தண்ணி விட்டு தொடப்பம் விட்டு கழுவுறார். அதுக்கப்புறம்தான் கோகலே கிட்ட பேச வர்றாரு. அப்போவே கோகலே, இவர் சாமானியமான ஆள் இல்லைப்பா, இவரை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுங்க, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமாக எதிர்காலத்தில் மாறப்போகிறவர் இவர் அப்படிங்கிற கோகலே காந்தியை பற்றி ஒரு நோட் ஒன்று சொல்கிறார். இங்கே வந்தப்போவும் அவருக்கு அப்படி தான் இருந்தது. சரி, அது கோகலேவை பார்த்த இடத்துல அப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அப்படி இல்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு வரார். தமிழ்நாட்டில் ஈரோட்டுக்கு வரார். ஈரோடில் அவினாசிலிங்கம் பற்றி நமக்கு தெரியும். அவினாசிலிங்கம் அங்கே ஒரு ஹரிஜன மாணவர் விடுதியை உருவாக்கி அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கும் அவினாசிலிங்கம் உருவாக்கின அந்த பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கு வெற்றிகரமாக. காந்தி தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வச்சார். அப்போ அந்த விழாவுக்கு அந்த காந்தி வந்திருக்கார். காந்தி வெளியில் வந்துட்டார். அவர் இன்னும் சாப்பிட போகலை. அங்கே முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் ரெண்டாவது பந்திக்கு தான் போகணும். உள்ள பந்தி நடந்துகிட்ருக்கு. இவர் வெளியில் நிற்கிறாரு. பந்தி முடித்து எல்லாம் இலையெல்லாம் மடித்து சுத்தப்படுத்தி வெளியில் கொண்டு வராங்க. அந்த மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு 50 அடி 60 அடி நடந்து போய் அந்த இலையெல்லாம் கொட்டக்கூடிய ஒரு தொட்டி இருக்குது. அந்த தொட்டியில் போய் கொட்டிட்டு வரணும். ஆனால் அங்கே உள்ளேருந்து எடுத்து வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பல் பட்டுக்கிட்டு அந்த வீட்டு வாசலுக்கு பக்கத்துலேயே அதை கொட்டிட்டு திரும்ப உள்ளே போயிடுறாரு. காந்தி அந்த இடத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. இவர் அங்கேருந்து வந்தவர் அங்கே போய் கொட்டாமல் இங்கேயே கொட்டுறாருன்ட்டு. ரெண்டாவது தடவை வராரு. ரெண்டாவது தடவை கூடையில் இலையெள்ளிட்டு வந்தவர் திரும்பவும் அதே இடத்துல கொட்டிட்டு திரும்ப உள்ளே போயிடுறாரு. ஆனால் காந்தி, இப்போ நீங்களோ இல்லை நானோ இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், தம்பி ஏம்மா இங்கே கொட்டுற, அங்கே தொட்டி அங்கே இருக்குல்ல, போய் அங்கே கொட்டிட்டு போகலாமே நாம் சொல்லலாம். இல்லை கொஞ்சம் அதிகாரம் பண்ணுறவனாக இருந்தால் சத்தம் போடாமல் போய் அதை கொட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காந்தி அது செய்யலை. காந்தி அதுக்கு பதிலாக என்ன செய்கிறார், அங்கேருந்து இன்னொரு கூடை எடுத்து அந்த இலையெல்லாம் அந்த கூடையில் அவர் எடுத்து போட்டு அவரு கொண்டு போய் அந்த கூடையில் தொட்டியில் போட்டுட்டு வரார். ஒரு தடவை வெளியில் யாருக்கும் தெரியல, பார்க்கல. ஒரு 2-3 நடை இவர் எடுத்து போய் போட்டுட்டு வந்த பிறகு தான் அவினாசிலிங்கம் உள்ளேருந்து வெளியில் பதற்றமாக ஓடி வராரு. என்ன பண்ணுறீங்கன்னாரு. இல்லை, இந்த இலை இங்கே போட்டுட்டு போயிட்டாங்க, இங்கே போடக்கூடாது இல்லையா, அங்கே தானே போடணும், அதான் அங்கே எடுத்துகிட்டு போய் போடுறேன் அப்படிங்கிறார். அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. இப்போ அவரால் இவரையும் கடிந்து பேச முடியல, வேலைக்காரரையும் கடிந்து பேச முடியல. ஆனால் தப்பு நடந்து போச்சுங்கிறது மட்டும் அவருக்கு தெரியுது. நான் ஏன் இந்த 3-4 நிகழ்ச்சிகளை நான் ஒருங்கிணைச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்களே, எந்த வேலையாக இருந்தாலும் வேலையில் உயர்வு தாழ்வு கிடையாது. தொழில் சார்ந்த பிரிவினையை நாம் மறக்கும் போது தான் தொழில் சார்ந்த உயர்வு தாழ்வுங்கிற எண்ணத்தை
மறக்கும் பொழுது தான் நாம் அனைவருமே சமமாக இருக்க முடியும். நாம் அனைவரும் சமம் என்பது வாய் வார்த்தையால் சொல்கிறதால அந்த உணர்வு வந்துடாது. அந்த உணர்வு நம்முடைய நெஞ்சில் ஆழத்தில் பதிஞ்சிருக்கணும். அது பதிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நடைமுறைகள் வழியாகத்தான் நாம் அதை உணர முடியும். நான் அதுக்காக தான் இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைத்து நான் சொல்கிறேன். நான் அனைவரும் சமம் என்கிற உணர்வு மனிதனுக்கு மிக 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 முக்கியம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிரும் மேலானதோ கீழானதோ இல்லை. உயர்வு தாழ்வு என்பது இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன அந்த திருவள்ளுவருடைய சொல் தான் ஒரு வேதத்தில் குறிக்கப்பட்ட சொல்லுக்கு சமமானது. அப்போ சமம் என்பது பாவனையால் மட்டும் வருவது அல்ல, நம்முடைய உணர்வாலையும் வரணும். நம்முடைய நடந்து கொள்ளுகிற முறையாலும் நம்ம அதை பின்பற்ற வேண்டும். அந்த உணர்வை நாம் ஆழமாக உணர்ந்து பின்பற்றும் பொழுது தான் நாம் அனைவரும் சமமாக ஒரு நல்லிணக்கம் கொண்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இந்த நல்லிணக்கம் கொண்ட வாழ்க்கைக்கு தொடக்க புள்ளியாக நமக்கு இருப்பவர் மகாத்மா காந்தியடிகள். இந்த நாளில் அவரை நாம் நினைத்து கொள்வது வெறும் ஒரு நினைவு போற்றுதலாக இல்லாமல் அவரிடமிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாக இந்த நல்லிணக்க பார்வை அமைய வேண்டும். அதை நாம் அனைவருமே பின்பற்ற வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உங்களிடையே சொல்லிவிட்டு வருகிறேன். வணக்கம்.